ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு வர சளி இருமல் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு டக்குன்னு இப்போ நம்ம வெளியில் போக முடியாது ஹாஸ்பிட்டல். ஸோ ஏன்னா கொரோனா ஒரு டைமாக இருக்கிறதுனால வெளியில் மேக்ஸிமம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக சளி இருந்ததுன்னா அந்த இலையை சாறு எடுத்து அதோட தேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சளி நல்லாவே குறைஞ்சிரும். என் பசங்க நான் கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை ஒரு 4-5 இலை பிச்சுட்டு நல்லா தண்ணியில் நல்லா தூசியெல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இலையெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் சாறு சீக்கிரமாக இறங்கும். அதில் முழுசாக போட்டோன்னா இறங்க லேட் ஆகும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஸோ இதை நுணுக்காமல் போடுங்க. உடைக்காமல் போட்டால் தான் ரொம்ப காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ரெண்டையுமே முழுசாக தான் போடுறோம். இலையை மட்டும் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. மிளகுலாம் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. இது 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா ஒரு 1/2 டம்ளர் வற்றுற மாதிரி நல்லா கொதிக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா கொதித்து வந்தால் தான் அதோடய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் கூட டக்குன்னு சரியாயிடும். ஸோ இதை ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டைம் கொடுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நார்மலாக நீங்கள் தண்ணி கொடுக்கல இந்த தண்ணியை கொடுக்கலாம். காரம்னா ரொம்ப இருக்கவே இருக்காது. பசங்களுக்கு அவ்வளோவா காரம் தெரியாது இதில். ஸோ நீங்கள் ஒரு சின்ன 6 மாத குழந்தைலேருந்தே இதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வத்திருச்சு தண்ணி. ஸோ இந்த தண்ணியை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதில் எல்லாமே இறங்கிருச்சு சாறு எல்லாமே. இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நம்மளோட கஷாய தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.